மக்களே, ஒரு அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் என்பது நடந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்துல நடந்திருக்கு. கடன் சுமையால, கடன் பிரச்சனையால ஒரு நபர் தான் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு, அவர் உயிர அவரே மாய்ச்சுக்கிட்டு இருக்காருங்க. இது சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வீடியோ வேற பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மன கஷ்டமா இருக்கு அந்த நபரை நினைச்சு. இன்னொரு பக்கம் கோவமா இருக்கு. "ஏன்யா உனக்கு பிரச்சனைனா ஏன்யா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள சாவடிக்கிற?" அப்படின்ற மாரி கேட்க தோணுது. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட. ஸோ இப்படியெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல. ஸோ ஒரு கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்துல போயிட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியுங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றேன், எதற்கு இந்த மாதிரி சொல்றேன்றத இந்த வீடியோ போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் இந்த கேஸை. ஒரு குடும்பமே இப்போ கிடையாது, இறந்து போயிட்டாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டை கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சார்ந்தவர் தான் சந்தோஷ் அப்படிங்கின்றவர். 45 வயசு ஆகுது. ஸோ இவர் முன்னாள் எம்பியாக இருந்தவர் செந்தில்குமார். அவருக்கு இவர் உதவியாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்திருக்கக்கூடிய நபர் தான் சந்தோஷ் அப்படிங்கிற இந்த டிஎம்கே பிரமுகர். இவரு ரீசெண்டா என்ன பண்ணியிருந்தாருன்னா, அதியமான் கோட்டை இருக்கு பாத்தீங்களா, தருமபுரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில அவரு ஒரு லாரிக்கு முன்னாடி பாய்ந்து அவர் உயிரை அவரே மாய்த்துக்கிறாருங்க. எதுக்கு இவர் இந்த மாதிரி பண்ணாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்ட்டு போலீஸ் விசாரணை பண்ணும்போது இன்னும் போலீஸ்க்கு திடுக்கிடும் தகவல்கள் என்பது கிடைச்சிருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, தர்மபுரியில இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த ஊரான கோட்டை கோயிலுக்கு போயிட்டு போலீஸ் இந்த மாதிரி அந்த சந்தோஷ் அப்படின்ற நபர் இறந்து போயிட்டார் இல்லையா, அவங்களுடைய வீட்டில் சொல்லணும் இல்லையா, அதனால அவங்களுடைய வீட்டுக்கு போனா வீட்டில் டிவி போயிட்டே இருக்குங்க. ஆனா யாருமே போலீஸ் கதவு தட்டினா கதவு திறக்கவே இல்லை. என்னது இது, சம்திங் ஏதோ ராங்கா இருக்கே அப்படின்ட்டு போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கதவை உடைச்சு பார்த்தா உள்ள 2 பிணங்கள் என்பது இருந்திருக்கு. அந்த சந்தோஷ் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த நபருடைய ஒய்ஃப் சரண்யா மற்றும் அந்த சந்தோஷ் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த நபருடைய குழந்தை, பெண் குழந்தை, 14 வயசு குழந்தை இறந்து கிடக்குதுங்க. இதனுடைய பின்னணி என்னன்ட்டு இன்னும் கொஞ்சம் போலீஸ் டீப்பா பார்த்தா ஒரு வீடியோ என்பது அந்த சந்தோஷ் அவர்களுடைய தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காரு. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காருங்க. அந்த வீடியோல என்ன பார்க்க முடியுதுன்னா, நான் யாரையும் ஏமாத்தல, என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய மகளையும் நான் மகாராணி மாதிரி வச்சிருந்தேன், அவங்க அப்படி வாழ்ந்துட்டாங்க. இப்போ எனக்கு பண கஷ்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, கடன் அதிகமான பிரச்சனையாயிடுச்சு. அவங்க அந்த மாதிரி வாழ்ந்ததெல்லாம் அவங்களால திருப்பியும் இது போன்ற ஏழ்மையான வாழ்க்கையை திருப்பி வாழ முடியாது. இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஸோ அதனால எங்க சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க. ஆனா இதுல போக போக சொல்றேன், இந்த நபர் தாங்க அந்த 2 பேரை கொண்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல அவர் பொருட்படுத்துறது பாருங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்றதை பாருங்க. எங்களுடைய சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, அவர் இறந்து இருந்தா மனப்பூர்வமாக அது அவர் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இவர் போயிட்டு 2 பேரை கொன்னுட்டு எங்களுடைய சாவுக்கு அப்படின்ட்டு எங்களை அப்படின்ட்டு இவர் இப்படி சேர்க்கிறாருன்றது தெரியலங்க. 2 உயிர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய உயிர்கள் இவரால இப்ப பறி போயிட்டு இருக்கு. இதை நினைக்கும் போது தான் செம்ம டென்ஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் மேற்கொண்டு இன்னும் சொல்றாரு, யார் யாருக்கு கடன் கொடுக்கணும், யார் யாருக்கு இவர் காசு கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே போடுறாரு. எண்ட் ஆஃப் த வீடியோல அவங்களுடைய அம்மாவை கூட அவர் கொலை பண்ண நினைச்சிருக்காருங்க. ஆனா ஒரு ரிக்வஸ்ட்டை முன் வைக்கிறாரு அவங்க அம்மா கிட்ட, நீயும் இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரிக்வஸ்ட் அவரை முன் வச்சிருக்காரு. என்னங்க மனநிலை இதெல்லாம்? பாவம் இல்ல, ஒரு 14 வயசு பாப்பா, அவங்களுடைய ஒய்ஃப் 35 வயசு ஆகக்கூடிய சரண்யா, பாவம் இல்ல. அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கலாம், அவங்களுடைய மனசுல ஆனா எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் வாழணும் அப்படின்ட்டு. அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கனவுகள் இருந்திருக்கும், நம்ம டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்ட்டு. இவர் எப்படிங்க அவங்கள போயிட்டு கொலை பண்ணலாம்? இந்த கேள்வி பிறக்குமா பிறக்காதா? அதை பற்றி ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதை பத்தி பார்க்கும்போது. குழந்தை சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பாப்பா, இந்த பாப்பாவுடைய பெயர் என்னவா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, சாக்ஷிகா அப்படின்ற ஒரு 14 வயசு பாப்பாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு குழந்தை ஸ்கூல் போய்கிட்டு இருக்கு. ஸ்கூல் போன குழந்தைய போயிட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சுத்தியில வச்சு அந்த குழந்தையோட உயிரை எடுத்திருக்காரு இந்த சந்தோஷ் அப்படிங்கிற நபர். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியான சரண்யா அவர்களை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு இந்த நபர். அதுக்கப்புறம் 2 பேரையும் வீட்லயே விட்டுட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு பைக்ல போய்கிட்டு அதுவும் ஒரு வீடியோ ஒன்று பதிவேற்றம் செஞ்சு லாரி முன்னாடி பாஞ்சு தான் உயிரை அவரே எடுத்துக்கிறாருங்க. இதாங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவம். ஒரு காசு பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் விடுது பாத்தீங்களா? அதாவது பிசினஸ்ல காசு போடணும் அப்படின்ட்டு ஒரு கடன்,
ஷேர் மார்க்கெட்ல காசு போடணும் அப்படின்ட்டு ஒரு கடன், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கடன், இத்தனை கடன்களை அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. இது வந்து அவருடைய அறியாமையால நடந்திருக்கான்னு பார்க்கும்போது கிடையாது. நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து அளவுக்கு மீறி போய்க்கிட்டு இருக்குமா, இல்ல அளவோட தான் இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அளவுக்கு மீறி போகும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக அமையும்ன்றது இந்த சம்பவத்துல வந்து பார்க்க முடியுதுங்க. முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்கள், பங்குச்சந்தை இது போன்ற விஷயங்களை வந்து நம்பி காசு வந்து போடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் போடாதீங்க? அதுல நாலேட்ஜ் இருக்காது பெருசா. நீங்க வந்து நாலேட்ஜோட நீங்க வந்து ஒரு நாலேட்ஜோட நீங்க வந்து அதுல காசு போட்டீங்கன்னா, அதுல சம்பாதிக்கலாம். ஆனா எதுவுமே இல்ல, நாலேட்ஜே இல்ல. ஏதோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அவங்க காசு நல்லா பார்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக, நீங்க பிளைண்டா காசு போயிட்டு போட்டீங்கன்னா, கஷ்டங்க. அதுவும் சஸ்டெயின் பண்ற அளவுக்கு காச போட்டா பிரச்சனையே இல்லல்ல. ஓகே நம்ம வந்து இந்த நஷ்டத்தை ஈடுகட்டலாம் அப்படின்னும்போது பிரச்சனை இல்ல. ஆனா அதை தாண்டி நம்ம தலைய தாண்டி போகுது கடன் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டங்க. அது பிரச்சனையா தான் மாறும். ஷேர் மார்க்கெட்ல போடுற காசா இருக்கட்டும், பிசினஸ்ல போடுற காசா இருக்கட்டும். அவ்ளோ நஷ்டம் வரும். இன்னும் ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்தா நல்ல லாபம் வரும். இல்லைன்னா சுத்தமா படுத்துரும். அது போன்ற ஒரு பிசினஸ தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு. அது போன்ற செயல்களை தான் இவர் வந்து செஞ்சிருக்காரு. அதுல பெருசா அவர் வந்து நஷ்டம் காணவே இது போன்ற ஒரு செயலை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. கடன் வாங்குறதுலயும் சரி, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசுலயும் சரி, கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. முக்கியமா இந்த உயிரை அவங்களே மாய்த்திக்கிறதெல்லாம் ஒரு முடிவே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே வந்துற போறதில்ல. என்ன வந்துற போகுது எண்ட் ஆஃப் த டேல? பச்சை புள்ள 14 வயசு புள்ளைய கொன்னுருக்காங்கன்னும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதெல்லாம் கோழைத்தனத்துடைய உச்சம்ன்ட்டு தாங்க இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். எது ஒண்ணும் செத்து சாதிக்கணும்ன்ட்டுலாம் அவசியம் கிடையாதுங்க. உயிரோடு இருந்தே நெறைய விஷயங்கள வந்து சாதிக்கலாம். அதுதான் ஒரு நல்ல விஷயம். அவங்களுடைய உயிர அவங்களே மாய்த்துக்கிறதெல்லாம் ஒரு கோழைத்தனம்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். தப்பு அதெல்லாம். இறைவன் அவங்கவங்களுக்குன்ட்டு ஒரு டேட்ட குறிச்சு வச்சிருக்காங்க. மூடத்தனமா சொன்னோம்னா. அந்த டேட்ல எல்லாரும் போக தான் போறோம். ஐயோ! அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. இருக்கிற இந்த இந்த நிமிஷத்த வந்து சந்தோஷமா, ஜாலியா கடந்து போவோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ல இருந்து போறங்க. நஷ்டம் வந்தத ஈடுகட்டக்கூடிய லெவல்ல இருந்தா ஓகே. அத திருப்பி திருப்பி நம்ம வந்து தொடரலாமா, வேணாமா அப்படின்ற அந்த முடிவுகளையும் கனகச்சிதமாக எடுக்கணும். வேணாம் செட் ஆகாதுன்னா செட் ஆகாது தான். ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்படும்போது. கடனால ஒரு குடும்பமே இப்ப சிதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அவர்னஸா இருங்க, கான்ஷியஸா இருங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.